மகாபெரியவாஜன் ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக் கொண்டு வரும் பொழுது அவள் தக்ஷனின் மகளாக பிறந்ததால் நடந்த விஷயங்களை 3 நாமங்களாக நமக்கு சொன்னார்கள். தாட்சாயணி, தைத்தகந்திரி, தக்ஷ யக்ஞ விநாசினி என்று. அடுத்ததாக வரக்கூடிய நாமாவளி ஓம் தராந்தோலித தீர்காட்சியை நமஹ. ஓம் தராந்தோலித தீர்காட்சியை நமஹ. இப்போ இந்த பதத்தை எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா, தர ஆந்தோலித தீர்க்க அக்ஷி, அதாவது தரம் ஆந்தோலிதம் தீர்க்கம் அக்ஷி அப்படின்னு சொல்றது. தர ஆந்தோலித அப்படின்னா, இப்போ ஒரு ஊஞ்சல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஊஞ்சல் என்ன பண்ணும் அப்படின்னா முன்னும் பின்னும் போய்கிட்டே இருக்குமா. அதுபோல் முன்னும் பின்னும் சென்று கொண்டே இருக்கிறது. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சலித்து கொண்டிருத்தல் அப்படின்னு சொல்றது. தரம் அப்படின்னு சொல்லும் பொழுது சற்றே சலித்து கொண்டிருத்தல். தீர்க்கம் அப்படின்னா நீண்ட, நம்ம சொல்றோம் இல்லையா, தீர்க்க ஆயுகு அப்படின்னா நீண்ட ஆயுள்னு. அதுபோல தீர்க்கம் அப்படின்னா நீண்ட. அக்ஷி அப்படின்னா கண்களை உடையவள். சரி, இப்போ என்ன சொல்ல வர்றாங்க இதில் அப்படின்னா, அம்பாளின் கண்களை விசேஷமாக வர்ணனை செய்கிறார்கள். எப்படி? எப்போதும் ஓரிடத்தில் நிற்காமல் இங்கேயும் அங்கேயும் போய் வந்து இருக்கின்றது. எதற்காக அப்படின்னு கேட்டா, இந்த இது சொன்னோம் இல்லையா, காதோறும் நீண்ட கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நெற்றிக்கண் அசூயைப்பட்டது, சிவந்து இருந்தது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்தது. இப்ப திரும்பவும் எதற்காக இந்த நாமாவை சொல்லி இருக்கிறார்கள் என்றால், இப்ப எதை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார்கள்? இப்ப இந்த ஞானத்தை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த அம்பிகையின் கருணா கடாட்சத்தை இங்கே சொல்ல வேண்டும் இல்லையா. அப்ப அம்பிகை எதற்காக சதாசர்வ காலமும் இங்கும் அங்கும் தன் கண்களை அப்படியே சலித்து கொண்டிருக்கிறாள் என்றால், தன் கருணா கடாட்சம் 4 திசையிலும் தன் பக்தர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று. எங்கே யாராவது விட்டு போய் விடுவார்களோ, அவர்களுக்கு நம் கருணை கிடைக்காமல் போய்விடுமோ என்று பயம் அவளுக்கு. எப்பொழுதோ ஒரே ஒரு நாள், ஒரு க்ஷணம் கூட அவளை நினைத்திருப்போம். அந்த ஒரு க்ஷணம் நாம் நினைத்த அந்த க்ஷணத்தை அவள் நினைவில் வைத்துக்கொண்டு, நம்முடைய பக்தன் நம்மை நினைத்தானே, அவனுக்கு கடாட்சம் செய்ய வேண்டுமே என்று தவித்து கொண்டிருப்பாளாம். ஆக அப்படி போவதனால் அவளுடைய கடைக்கண் பார்வை அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்றுதான் இப்படி செய்கிறாளாம். அப்படிப்பட்ட அந்த கடைக்கண் பார்வை அனைவருக்கும் கிடைப்பதற்கு அவள் இத்தனை பிரயத்தனம் செய்யும் பொழுது, நாம் ஒரே ஒரு முறையாவது, ஒரு நாளில் ஒரு முறையாவது அவளுடைய நாமத்தை சொல்லிவிட்டாலே போதுமே, அவளுடைய கருணா கடாட்சம் நம்மீதும் பட்டுவிடும் அல்லவா. மகா பெரியவா சரணம்.